ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில். இன்றைக்கி வந்து அக்கினிச்சட்டி திருவிழா. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்ஃபி சாந்தி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் இன்றைக்கி சட்டி திருவிழா எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகலாம் வாங்க. கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வெளியே வந்து ஒரு வீடியோ எடுத்துருவோம். எல்லோரும் வந்து அங்கே வந்து பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு அந்த சைடு நிற்கிறாங்க. இங்கே வந்து எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. நாமும் கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ஓகே, சாமி கும்பிட்டுட்டு வரேன். நீங்களும் அது வரைக்கும் சாமி நினச்சிட்டே இருங்க. வெளியே வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். வெளியே வந்தாச்சு. பக்கத்தில் ஒரு மண்டபம், நண்பர்கள் குழு சார்பாக ஒரு முத்துமாரி அம்மனை வந்து சிலை வச்சுருக்காங்க. அழகாக இருந்தது. அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வருவோன்ட்டு நான் போய் நின்று எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, அடுத்தபடியாக வீடியோ கட் பண்ணால் நம்ம எங்கே வந்திருக்கோம்? இங்கே வந்து பத்ரகாளி அம்மன் கோயில், சிங்காரத்தோட்டம் தான். அதுவும் பத்ரகாளி அம்மன் கோயிலில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சட்டி எடுக்கிறேன்னு எனக்கு கூப்பிட்ருந்தாங்க. அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கோம். அதனால் இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சட்டி எப்படி கோயிலில் ஆரம்பிக்கிறாங்க எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்குறவங்க, பார்க்காதவங்க, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி கோயிலை வந்து ஒரு தடவை சுற்றி எல்லாம் வீடியோ எடுக்கிறோம். அதில் இருக்க சிலைகள் எல்லாம் சாமியெல்லாம் பார்த்துக்கோங்க. உள்ளே போகலாம் நம்ம வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என் கூட உள்ளே வந்து பாருங்கள் எல்லாம் எப்படி. இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டாவது பிஜேபி கட்சியில் இவங்களாம் மகளிர் அணியில் மாவட்ட செயலாளர். இவங்க நளினி, இவங்க தான் அமுதா. இவங்க தான் எடுக்கிறாங்க. கட்சிலையும் வந்து மகளிர் அணியில் மாவட்ட பொதுச் செயலாளர். இவங்க சொல்லி தான் வந்தோம் எல்லோரும். அவங்க ஃபேமிலி இதெல்லாம் இவங்க. அதோட எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லோரும் பாருங்கள். இவங்க பின்னாடி இருக்காங்க பார்த்திங்களா, ஒயிட் சட்டை, ஒரு ரெட் கலர் சட்டைலாம். அவங்களாம் வந்து பிஜேபியில் நிர்வாகிங்க. மாவட்ட துணைத் தலைவர் வன்னியராஜன், அப்புறம் மண்டல் தலைவர் அசோக் குமார். அவர் உள்ளே வந்தாச்சு. எல்லாரும் முகப்படுத்தியாச்சு. இவர் தான் வன்னியராஜன். இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க. பிஜேபிலையும் மகளிர் அணி மாவட்ட தலைவர் அவங்க முத்துச்செல்வி, மாவட்ட நிர்வாகிகள். இனிமேல் அடுத்த வீடியோ எப்படின்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
சட்டி ஊர்வலம் வந்ததெல்லாம் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ திருப்பியும் முத்துமாரியம்மன் கோயிலுக்கே வந்து அக்கினி சட்டி இறக்கிறதுக்காக வரோம். தெரு ஃபுல்லாக கோயில் சுற்றி ஊர் எல்லாமே சுற்றி வந்தாச்சு. வந்து கடைசியாக முத்துமாரியம்மன் கோயில் வாசல்லையே வந்து அக்கினி சட்டி இறக்கிறதுக்காக இறக்குறோம். பாருங்கள் அக்கினி சட்டி எப்படி எடுத்தோன்றதை பார்த்திங்களா? இது மாதிரி நிறைய அக்கினி சட்டி வரும். இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். நைட்டு வரைக்கும் நான் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். 1லேருந்து 1001 சட்டி வரைக்கும் எடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு என்னென்ன நம்ம வேண்டிக்கிறோமோ, ஏதாவது 1 எடுக்கிறோம், 21 எடுக்கிறோம், 51 எடுக்கிறோம், 101 எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 501 1001ன்ட்டு எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டு எடுக்கணும். அந்த பிரார்த்தனை வந்து அவங்களுக்கு நிறைவேறிச்சுன்னா வருஷம் வருஷம் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான். அவ்வளோதான். அம்மனுக்கு ஊர்வலம் வந்து அக்கினி சட்டி குண்டத்தில் இறக்கியாச்சு. இறக்கி உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ, செல்ஃபி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பினோம். அக்னி சட்டி முடிந்தது. சாயங்காலம் வந்து இனிமேல் இன்னும் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இனிமேல் வெயில் ஆயிடுச்சுன்ட்டு சாயங்காலம் வருவோம். சாயங்காலம் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.